நாம் ஒரு விஷயத்தில் ஒரு கருத்து வச்சுருப்போம், அல்லது ஒரு விஷயத்தை இப்படி தான் செய்ய முடிவு பண்ணியிருப்போம். அந்த சமயத்தில் திடீர்னு யாராவது வந்து, இல்லை இல்லை நீ செய்கிறது தப்பு, இப்படி செய்யக்கூடாது, நீ மாற்றி செய்யி, இதுதான் கரெக்டு அப்படின்னு நாம் நினச்சிருக்க விஷயத்துக்கு வேறு மாதிரி கருத்து சொன்னாங்கன்னா உங்கள் மனசு என்ன சொல்லும்? டக்குன்னு ஒரு எரிச்சல் வரும், கோபம் வரும், ஏமாற்றம் வரும், அல்லது என்ன இப்படி அபசகுணமாக சொல்கிறாரு, டிசப்பாயிண்ட் பண்ணுறாரு அப்படி வருத்தப்படும் இல்லையா? இது இயல்பு தான், ஆனால் அது சரி கிடையாது. அப்போது நாம் நினைக்கிறது தான் சரி அப்படின்னு பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு நிற்கிறத விட, நாம் சொல்கிற கருத்துக்கு எதிர்கருத்து ஒன்று வந்ததுன்னா அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு யோசித்து பார்க்குறதுல நமக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. என்ன அட்வான்டேஜ்னா, இப்போ எதிராளி சொல்கிறது தான் சரி அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் முதல்ல ஆராய்ஞ்சு பார்க்கும் பொழுது நாம் சொல்கிறது தான் சரின்னு தெரிய வந்தால் அது இன்னும் நம்ம மனசில் ஒரு உறுதியை கொடுக்கும், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். அப்போது நான் சரியாக தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற உறுதியை கொடுக்கும். அல்லது நாம் ஒரு விஷயம் முடிவு பண்ணியிருக்கோம், அந்த முடிவு தவறாக இருக்குது அப்படிங்கிற நமக்கு தெரியாது, எதிராளி தெரிஞ்சவங்க சொல்லி கொடுக்கும் பொழுது அதை திருத்திக்கிட்டோம்னா நமக்கு தான் அது அட்வான்டேஜ். இதில் தாழ்ந்து போகிறது எதுவும் ஒன்றும் இல்லை. அட்வைஸ் சொன்ன அவர் பெரிய ஆளும் அல்ல, ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக அவர் நமக்கு சொல்லியிருக்காரு என்று அதை ஏற்றுக்கொள்கின்ற பணிவு இருந்தால் வாழ்க்கையில் முன்னேறும். இந்த பணிவு இருக்கு இல்லையா, இந்த ஏற்புடைமை பணிவு, இதுதான் ஒரு சிறந்த தலைவனுக்குரிய அடிப்படை என்பதை வள்ளுவர் சொல்கிறாரு. அந்த வகையில் இன்று முதல் நம்ம நினைக்கிற ஒரு விஷயத்துக்கு எதிர்மாறாக யார் பேசினாலும் உடனே மனசுக்குள்ள ஒரு எரிச்சல் கோபத்தை கொண்டு வராமல் அதை பக்குவமாக கேட்டு ஆராய்ந்து புரிந்து கொள்ள பக்குவம் வளர்த்துக்கிட்டோம்னு சொன்னால் நிச்சயமாக முன்னேறுவோம். வாழ்க வளத்துடன். தவறாம டிவியை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.